மே 15ஆம் தேதி இந்த வால்யூம் இண்டிகேட்டர்ஸையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணி நான் எடுத்த ட்ரேடு தான். ஆக்சுவலாக 2 ட்ரேட் எடுத்தேன் ஒரே நாளில். ஸோ அந்த ட்ரேடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி எடுத்தேன், என்ன லாஜிக்கில் நான் வந்துட்டு அந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணேன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸில் போய்ட்டு வால்யூம் போட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். பட் இதுவே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டிகேட்டர்ஸில் போட்டு வால்யூம் போட்டிங்கன்னா வராது. ஸோ ஏன்னா இண்டிசைஸ் வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகிறது கிடையாது. அது எதர் ஃபியூச்சர்ஸாவோ இல்லை ஆப்ஷன்ஸாவோ தான் ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், எதர் ஆப்ஷன் சார்ட்டில் கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு கால் சைடில் இருக்கக்கூடிய ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணலாம். பட் பொதுவாக அதை விட அக்யூரேஸ் அதிகமாக இருக்கிறது ஃபியூச்சர்ஸ் சார்ட் தான். ஸோ நீங்கள் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு வால்யூம் ஆன் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிற மாதிரி வரும்.